அடுத்து 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பும் தொழில்துறை சார்பும் ஆகும். வறுமை ஒழிப்பு அதாவது கரிபி கட்டாவோ என்பதை இதன் லட்சியமாகும். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி 5.2%, ஆனால் 5.7% இருந்துச்சு. இத்திட்டமும் வெற்றி பெற்றது. 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1980லிருந்து 1985 வரைக்கும். அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985லேருந்து 1990 வரைக்கும். இத்திட்டத்தின் நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல் ஆகும். இப்போ ஐந்தாண்டு திட்டம்னா என்ன படிக்கணும், அதோட மாடல் யார் கொண்டு வந்தான்னு படிக்கணும், அதனோட நோக்கங்கள் படிக்கணும். அடுத்த பாயிண்ட் அதை மாடல் படிக்கணும். அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். ஒரு ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு 4 பாயிண்ட்டு நச்சுன்னு படித்தாவே போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆண்டு திட்டம். ஆண்டு திட்டம் எப்போ கொண்டு வருவாங்கன்னா 1990லேருந்து 91 வரைக்கும். அடுத்து 91லேருந்து 92 இந்த 2 வருஷத்துக்கு 2 ஓராண்டு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 90ல் இங்கே முடிஞ்சா 7வது ஐந்தாண்டு திட்டம், அதுக்கப்புறம் திருப்பி 2 வருஷம் ஓராண்டு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. 1990, 91, 92 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா 8வது ஐந்தாண்டு திட்டம். இதோட காலம்னு பார்த்தோம்னாக்கா 1992லேருந்து 1997 வரைக்கும். இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம், மனித வள மேம்பாடு நடவடிக்கைகளும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது 8வது ஐந்தாண்டு திட்டம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6% தான், ஆனால் 6.8% வளர்ச்சி பெற்று இதுவும் வெற்றிகரமான ஐந்தாண்டு திட்டமாக உருவாக்கப்பட்டது. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997லேருந்து 2002. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் அதிக அளவு கேட்கப்பட்ட கொஸ்டின் இந்த இதில் பார்த்தோமாக்கா ஐந்தாண்டு திட்டத்தில். அதாவது இதோட 9வது ஐந்தாண்டு திட்டம்னாவே அதோட நோக்கம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இந்த நோக்கம் மட்டுமே டிஎன்பிஎஸ்சியில் பல தடவை கேட்டிருக்காங்க. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இந்த சமூக நீதியின் கூடிய சமமான வளர்ச்சி தான் இந்த 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். இப்போ 9வது ஐந்தாண்டு திட்டம் என்ன படிக்கணும்னா 1997லேருந்து 2002 வரைக்கும் இதோட காலம். இதோட நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி என்பதாகும். அவ்வளோதான். அப்போ இலக்கு 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை, அதுக்கும் கூட தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க 10வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 2002லேருந்து 2007 வரைக்கும். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்துவது தான் நோக்கம். 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்னான்னு பார்த்தோம்னாக்க தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்துவது, இதுதான் நோக்கம். அடுத்து இலக்கு கூட தேவையில்லை, விட்டுருவோம். அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2007லேருந்து 2012 வரைக்கும். இதோட நோக்கம் முக்கியமாக படிச்சுக்கணும். இதோட நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். 11வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2012லேருந்து 2017 வரைக்கும். இதோடைய முதன்மை நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இங்கே விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த 12வதுல நிலையானன்றது எக்ஸ்ட்ரா வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11, 12 ஒரே மாதிரி தான் இருக்கும். 12வது நிலையான வளர்ச்சி, இதுதான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதோட காலம் 12வது ஐந்தாண்டு திட்டம் காலம் 2012 to 2017. ஆனால் இந்த திட்டம் இதான் கடைசி ஐந்தாண்டு திட்டம். 2012 to 2017 நடந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் கடைசி ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு பதிலாக ஐந்தாண்டு திட்டத்துக்கு பதிலாக என்ன அமைப்பை ஏற்படுத்தினாங்கனாக்கா நிதி ஆயோக். அது திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டது. இது அவ்வளோதான். இந்த நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்க அறிவு மையமாகும்.
இது வந்து 5 ஆண்டு திட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்த புதிய அமைப்பு வந்து நிதி ஆயோக். இது டிஎன்பிஎஸ்சியில் பல டைம் கேட்டாங்க. நிதி ஆயோக் என்ற அமைப்பு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஜனவரி 15 2015 ஜனவரி 1 இதுதான் அந்த. நன்றி, வணக்கம்.